அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு புதன் ஆதித்ய யோகம். இந்த யோகம் எப்பேற்பட்ட யோகம்? இந்த யோகத்தினால் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகுது? இந்த பலன்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி அன்பர்கள் காலபுருஷ தத்துவத்தில் 9ஆவதாக வரக்கூடிய ராசி தனுசு ராசி. இந்த தனுசு மண்டலங்கிறதுங்க அக்னி தத்துவ ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பீங்க. எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, 4 பேர் மதிக்கிற அளவுக்கு தான் இருப்பீங்க. 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ ஆடம்பரமான ஒரு ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம எந்த ஒரு நிலையில் வசதியாக இருந்தாலும் சரி, வசதி குறைவாக இருந்தாலும் சரி, ஆனால் எப்போவுமே ஒரு தர்மம் செய்யக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர். அது மட்டும் கிடையாது, கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்திருப்பீங்க, பெற்றவங்களை மதித்து வாழ்ந்துருந்துருப்பீங்க. அதே நேரத்தில் கட்டிய கணவனாக இருந்தாலும் சரி, பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருந்தாலும் சரி, 1% கூட குறையாமல் அவங்கள கண் கலங்காமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவங்க தான் இந்த தனுசு மண்டலத்தில் பிறந்தவங்க. இந்த ராசியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்நாளில் பார்த்துட்டோம்னா ஆன்மீகத்தில் ரொம்ப அதிகமான ஈடுபாடு வச்சுருப்பீங்க. கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிடுறது, சாமி கும்பிட்டது மட்டும் இல்லாமல் அதன் பிரகாரம் நேர்மையாக நடந்துக்கிறது. இதில் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, முன்னோர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குவே, அந்த ஊரில் பார்த்தோம்னா அவங்க சமூகத்தில் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்திருப்பாங்க. என் தாத்தா இருந்தாருங்க, இல்லை என் அப்பா இருந்தாருங்க, இல்லை என் சித்தப்பா இருந்தார், பெரியப்பா இருந்தார், இப்படி ஏதாவது ஒரு வழியில் பார்த்தோம்னா ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் தான் இந்த தனுசு ராசிக்காரர் பிறந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தனுசு ராசிக்காரர் அப்படியே இருப்பாங்க சிலர். இப்படி எல்லா விதத்திலும் இருந்தாலும் அயராத பாடுபடக்கூடிய நபர்கள், வெளியூர், வெளி பிரயாணம், அயல்நாடு, தூரதேச பிரயாணம், இது எல்லாமே செய்யக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரர். இப்பேற்பட்ட உங்களுக்கு எல்லாமே பட்டிருந்தாலும் சொல்லும்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. நீங்கள் மற்றவங்களை உருவாக்கியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் உருவாகியிருக்க மாட்டீங்க. மற்றவங்களும் உங்களால் வாழ்ந்தவங்க பெரும் சாதனையாளராகவும் பெரிய ஒரு உயர்வான நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு அடையாளப்படுத்தி சொல்கிற அளவுக்கு சில நபர்களை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா செவுத்தில் சாட்சி ஏனிமார் தான். அவங்கள நான் ஏற்றுனேன், இவங்களை நல்லா தூக்கி விட்டு இவங்க என்னால் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வேணால் நம்ம சொல்லாமே தவிர, ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்னா நம்ம அதே பொசிஷனில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அடுத்தவங்கக்கிட்ட எதிர்பார்த்து நம்ம வாழ மாட்டோம் தனுசு ராசிக்காரர். இதுதான் உண்மை ஆச்சுங்களா. இவங்க கொடுப்பாங்க, இந்த சொந்த பந்தம் நம்மளை காப்பாற்றும், இல்லை நம்ம கூட பிறந்த பிறப்ப அன்றைக்கி அவ்வளோ செஞ்சுருக்குறோம், ஆனால் இன்றைக்கி எப்படி நம்மளை காப்பாற்றி விட்டுருவாங்க அப்படின்னு நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களும் கிடையாது இந்த தனுசு ராசிக்காரர். ஆனால் இந்த மாதிரி நிலவரத்திலே போயிட்டு இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்கள் துன்பங்களும் பட்டிருந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் விடாமல் வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த சமீப காலமாக பார்த்தோம்னா ரொம்ப போராட்டம் தான். எத்தனையோ கஷ்டங்கள் சந்திச்சிட்டிங்க. ஓப்பனாக சொல்ல போனால் அதாவது கடன் வாங்கி வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை, அடுத்தவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி நாம் பணம் இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு அடுத்தவங்களுக்கு நம்ம அதை கஷ்டமான போய் என்ன ஓடி போய் உதவி செஞ்சோம், ஆனால் இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் தேவையானதை செய்கிறதுக்கு முடியலைங்கிற ஒரு சூழ்நிலை. நம்ம பணம் இருக்குது, வெளியில் இருக்குது, கொடுத்த பணம் கை வந்து சேரல, ஆனால் நாம் வாங்கின பக்கம் பதில் சொல்ல முடியல. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே சந்திச்சுட்டு இருந்தீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஜாதக சாஸ்திர சம்பிரதாய பிரகாரம் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு
அதாவது பாக்யாதிபதி சூரிய பகவான். காலபுருஷ தத்துவத்தில் 9ஆம் அதிபதி தான் உங்களுடைய ராசி. ஆனால் உங்களுக்கு பாக்யாதிபதி சூரியன். அப்போது குரு சூரியன், அதாவது அந்த சூரியன் வந்து ஆட்சியில் போய் உட்கார போகிறாரு இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. அது செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடியது உங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத லாபம், முன்னேற்றம், செல்வாக்கு, பிறரை எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியங்களும் என்றைக்கும் உங்களுக்கு வராது. அதை விட பல பேருக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பொசிஷனில் நீங்கள் உட்கார போகிறீங்க. திடீர் அதிர்ஷ்டம் நீங்கள் அடைய போகிறீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு 10ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு போகுதுங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி. இந்த ஆதித்ய யோகத்தில் பார்த்துட்டோம்னா ஆகஸ்ட் 30லிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் எடுத்த காரியம் ஜெயம் ஆகும். கனவுகள், கற்பனைகள், எதிர்பாராத அளவுக்கு நம்மளுடைய மனசில் என்னென்ன எண்ணங்கள் இருந்ததோ சரிங்களா, கனவு நினைவாகும். நிஜங்கள்ங்கிறது நிகழ்த்தி காட்டுவீங்க. அது மட்டும் இல்லை, புது விதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வண்டி வாகனம், ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். எனக்கு இருக்கிற பிரச்சனையை கிளியர் பண்ணால் போதுங்க, எனக்கு பெரிய அளவில் எதுவும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள், உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தியும் நல்லா கரெக்டாக பலமாக நடந்துட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த காலகட்டத்தில் நீங்களே எதிர்பாராத ஆச்சரியம் அடையக்கூடிய அளவுக்கு சாதகமான நிகழ்வுகள், அதிசயங்கள் நிச்சயமாக நடக்க போகுது. மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி யோகம் அமையாது எல்லா காலகட்டத்திலையும். இந்த 2025 பார்த்துட்டோம்னா பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் இருந்து 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி புதன் பகவான், அதாவது சூரியனோடு இணையும் போது அது புதன் ஆதித்ய யோகமாக செயல்படக்கூடிய காலம். பொக்கிஷம், அற்புதம். ஆனால் எல்லாத்துக்கும் தசாபுத்தி நல்லா இருக்கணும் சரிங்களா. அதாவது இது வந்து அற்புதமான ஒரு காலகட்டம் தான். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்காக நீங்கள் வழி நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், ஆனால் நாம் வந்து ஒரு மெழுகுபத்தி மாதிரி அடுத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு மெழுகுபத்தி எப்படி உருகிட்டு இருந்ததோ அந்த மாதிரி உருக உள்ளமாக நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் உருகி வெளிச்சத்தை கொடுத்ததுக்கு உண்டான தர்மம் நிச்சயமாக உங்களுக்கு தலகாக்குங்கிற மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகளையும் செல்வாக்குகளையும் வேலையினால் ஒரு சந்தோஷமான ஒரு பதவிகளையும் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் சிலர்லாம் பார்த்தோம்னா சங்கடங்கள், சலிப்புகள் ஏற்பட்டு மன மகிழ்ச்சி இல்லாமல் இருந்து பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்கள் சேர்ந்து வாழுவீங்க. வாழ்க்கை திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருமண யோகத்தை நிச்சயமாக உண்டாக்கும் சரிங்களா. கல்வி பயிலக்கூடிய மாணவியார்களுக்கு கண்டிப்பாக கல்வினால் ஆதாயம் அடைவீங்க. பிடிச்ச காலேஜ் அமைகிறது. கல்வியில் மந்தமாக இருந்ததுன்னா அந்த படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது, அதனால் வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கிறது, எதிர்பார்க்கக்கூடிய காலேஜ் கிடைக்கிறது சரிங்களா. இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் அமையும். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ரீதியில் படிச்சுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கணும். சொன்னது கோச்சார பலன்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க சரிங்களா. ஏன்னா ஜனன ஜாதகம்தான் லக்னம் என்ன, நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன, அந்த தசாபுத்தி நம்மளுக்கு எத்தனாவது பாவகாதிபதி அப்படிங்கிறது. ஆனால் அது சாதகாதிபதி திசையா பாதகாதிபதி திசையாங்கிறது அந்த திசை நடக்கிற போது இது பார்த்தா தான் தெரியுங்க ஆச்சுங்களா. அப்போது தசாபுத்தி சாதகமாக இருந்ததுன்னா இது உங்களுக்கு பொன்னான காலம், பொற்காலம். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில வாய்ப்புகளை தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் செய்யுங்க. அற்புதமான வளர்ச்சி இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.